விநாயகர் பெரும் கதை என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த விநாயகர் பெரும் கதை விரதம் என்று சொல்கிறது. விநாயகரை வழிபடக்கூடிய அனைத்து பக்தர்களும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் விநாயகர் பெரும் கதை என்று இதை சொல்வார்கள். பெருங்கதைன்ற ஒரு புஸ்தகம் இருக்குது. அந்த புஸ்தகத்தை கதை படிப்பார்கள். 21 தினங்கள் இருக்க வேண்டிய விரதம். 21 தினங்கள். மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி, அதுதான் விநாயக சஷ்டி விரதம்னு சொல்கிறது. மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை சஷ்டி திதியை இறுதியாக கொண்டு அந்த தினத்துக்கு முன்னுக்கு 21 நாள் இந்த விரதம் இருப்பார்கள். திருமணம் நடப்பதற்காக, நல்ல கணவன் அமைவதற்காக, காரிய தடைகள் எல்லாம் நீங்குவதற்காக, அதே நேரத்தில் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான சௌபாக்கியங்களும் கிடைப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விரதம். கந்த புராணத்திலையும் லிங்க புராணத்திலையும் இந்த விரதத்தை பற்றி, இந்த விரதத்தின் மகிமையை பற்றி நிறைய சொல்லுவின. இலங்கையில் மிக பிரபல்யமானது, ஈழத்தில் மிக பிரபல்யமான விரதங்கள் கொண்டு இந்த விநாயகர் பெருங்கதை என்று சொல்கிறது. இந்த விரதத்தில் பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணி விசேஷ பூஜைகள் எல்லாம் செய்து எல்லாரும் இருக்க அந்த விநாயகர் கதை அற்புதமான கதை. வாழ்க்கைக்கு உண்டான நிறைய பாடங்கள் அந்த கதையில் இருக்குது. அந்த கதையை படிப்பார்கள். அந்த கதையை எல்லோரும் இருந்து கேட்பார்கள். வாழ்க்கையில் சகல நன்மைகளையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் இந்த விநாயகர் பெரும் கதை விரதம். இந்த விரதத்தை நோட்பது உபவாசமாக இருக்கக்கூடிய வளமை உண்டு. அதாவது முழு நேரமும் மாலை மட்டும் பலகாரங்களை எடுத்துக்கொண்டு காலையில் இருந்து விரதமாக இருந்து காலை உணவையும் தவிர்த்து மதிய உணவையும் தவிர்த்து மாலை மட்டும் பலகாரங்களை எடுத்துக்கொண்டு இந்த விரதத்தை நோட்கலாம்.